காசு தானே போட்டா போச்சு. வாங்க வாங்க, சாப்பாடு அசத்திட்டீங்க, ரொம்ப பிரமாதம். டேய், பேசின படத்தை விட 1000 ரூபாய் அதிகமாக கொடுறா. சரிங்கப்பா, ரொம்ப சந்தோஷம் வாத்தியாரே. சரிங்க, எதுவாக இருந்தாலும் கூப்பிடுங்க, எந்த குறையும் இல்லாம நல்லபடியா செஞ்சு தரேன். சரிங்க, கண்டிப்பா. கிளம்பிட்டுங்களா? வாங்க. இந்தாங்கய்யா. உன் காடா நீ ஏன் வச்சுக்க, இதை வச்சுட்டு நான் என்ன பண்றது? சாம்பார்ல பருப்பு வேகல, பொரியல்ல ஒரே உப்பு, வேகாத மைதா மாவுல ஒரு ஸ்வீட்டு, இதையே பிரமாதன்னு 1000 ரூபாய் கொடுக்குறாரு சம்பந்தி. என்னத்த சொல்றது? நான் சொன்ன மாதிரி வல்லக்கோட்டையில கல்யாணத்தை பண்ணிருந்தா பிரமாதமா இருந்திருக்கும். முடிஞ்ச கல்யாணத்துக்கு மோளம் அடிச்சு என்ன பிரயோஜனம்? இந்த ஃபேன் ஓடாது, டேபிள் ஃபேன் வைக்கட்டுமா? நான் விட ஹெல்ப் பண்ணட்டுமா? அதுக்கெல்லாம் டைம் இருக்கு. முதல்ல பால் பழம் சாப்பிடுங்க. எடுத்து கொடுமா. நிறைய மல்லிகைப்பூ வாங்கிடுங்க தம்பி, அதுக்கும் காசு கொடுப்பா. சரி சம்பந்தி, நாங்க கிளம்புறோம். எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு. ராகுகாலம் எவங்கிட்ட முடிய வீட்டுக்கு போய் சேர்ந்தாதான் சாந்தி முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ண முடியும். என்ன சொல்றீங்க சம்பந்தி? சாந்தி முகூர்த்தத்துக்கு தான் நான் இங்கே ஏற்பாடு பண்ணியிருக்கேன். திடீர்னு அங்கே வச்சுக்கலாம்னா நல்லாவா இருக்கு? கல்யாணம் முடிஞ்சதும் பொண்ணு வீட்டில் சாந்தி முகூர்த்தம் பண்றது வழக்கம் தானே? அது உங்க பக்கம், பையன் வீட்டில் நடத்துறதுதான் எங்க வழக்கம். கொஞ்ச நேரம் கூட சும்மா இருக்க மாட்டீங்களா? நான் சொல்றதை கேளு, சும்மா இருக்க. என்ன? கண்ணை மூடிக்கிட்டு நாக்க வெளியே நீட்டிக்கிட்டு 1ல இருந்து 5 வரைக்கும் என்ன? அதுக்கப்புறம் சும்மா இருப்பீங்களா? சும்மா இருப்பேன், சும்மா இருப்பேன். கொஞ்சம் சும்மா இருங்கன்னு சொன்னல. எங்களுக்குன்னு ஒரு பாரம்பரிய வழக்கம் இருக்கு சம்பந்தி. அதை யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்க முடியாது. பரம்பரையா எங்க வீட்டு கட்டில சாந்தி முகூர்த்தம் பண்ணி ஒரு மகாலட்சுமி பெத்து கொடுக்கறதா எங்க குடும்ப வழக்கம். எங்க வீட்டு கட்டில சாந்தி முகூர்த்தம் வச்சா மகாலட்சுமி என்ன சிங்க குட்டியே பிறக்கும். எதுக்கு? ஜூல கொண்டு போய் விடுறதுக்கா? நீங்க பேசுறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. நீங்க பேசுறது மட்டும் நல்லா இருக்கா? எங்க பொண்ணை கேட்டு வரும்போது தங்கமான பொண்ணு, ஜாதக அம்சமா இருக்கு, இந்த பொண்ணை என் புள்ளிக்கு கட்டினாதான் என் புள்ள ஓஹோன்னு வருவான்னு ஜோசியர் சொன்னதா சொல்லி கல்யாணத்துக்கு முன்னாடி கெஞ்சிக்கிட்டு நின்னீங்க. இப்ப கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இப்படி மாத்தி பேசுறீங்க. ஏன் நீங்க கூடதா இப்படி எல்சாய குடும்பம் கிடைக்க மாட்டான்னு செலவு இல்லாம கல்யாணத்தை முடிச்சிட்டீங்க? வேண்டாம் சம்பந்தி, வீணா வார்த்தையை விடாதீங்க. எங்களால இதுதான் முடியும்னு சொல்லிதான் கல்யாணத்துக்கே சம்பவிச்சோம். எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பேசி என்ன பிரயோஜனம்? கடைசியில என் புள்ள இந்த சாக்கடையில விரணும்னு தலையில எழுதிருந்தா யாரு என்ன பண்ண முடியும்? சம்பந்தி, உங்க அப்பாவை சத்தம் போடாம பேச சொல்லலாம்ல. அப்பா ஸ்கூல் வாத்தியார்ல, அங்க சத்தம் போட்டு அப்படிதான் பேசுவாரு. நாங்கெல்லாம் சத்தம் போட்டு பார்த்தது இல்லையே. என் பொண்ணுக்கு என் வீட்டு கட்டில தான் சாந்தி முகூர்த்தம் நடக்கும். எங்க பிள்ளைக்கு சாந்தி முகூர்த்தம் நடந்தா அது எங்க வீட்டுல எங்க கட்டில தான் நடக்கும். டேய் சண்முகம், வெளிய வா. கவினிலா, வெளிய வா. நம்மளதான் கூப்பிடுறாங்கன்னு நினைக்கிறேன். வா. கூப்பிடுறல, வாடா போலாம். அப்பா, வாமா. போகாத. கோவமா இருக்கீங்க? கவி, என்னங்க? அப்பா சொல்றேன் இல்ல, வாடா போலாம். கவி, சொல்றல, வாமா போலாம். அவனுக்கு எவ்வளவு திமிரு இருந்தா எனக்கு எவ்வளவு இருக்கும்? கவி, போக வேண்டாம்னு சொல்லுங்கப்பா. சரிதான், போடாம எல்லாத்தையும் தூக்கி போட்டு வந்துட்டோம்ல. பொண்ணை பெத்த அவனுக்கே அவ்வளோ திமிர் இருக்கும் போது சிங்கத்தை பெத்த எனக்கு எப்படி இருக்கும்? சரி சரி வை. பேசின பேச்சுக்கு அவனுங்களே இறங்கி வந்து மன்னிப்பு கேட்கட்டும். என்ன நான் சொல்றது? பின்ன அவனுங்களே இறங்கி வரட்டும். ஏமா, எல்லாருக்கும் காப்பி போட்டு கொடுமா. பாரு, இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு. உங்க போதைக்கு நான் ஊர்காவா? ஆமா, உங்க அண்ணனுக்கு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட்ல. ஆமா, உங்க அண்ணன் இங்க இருக்காரு.
அதுவா 2 குடும்பத்துக்கு சண்டை, அதான் பிரிச்சிட்டாங்க. டேய் கீழே உன்னை காணும் தேடிட்டு இருக்காங்க, இங்க உட்காந்து என்ன டக்கால்ட்டி வேலை பண்ணிட்டு இருக்கியா? கீழே போய் சொல்லவா? சொல்லு. ஆ? என்ன என்ன ஒண்ணுமே பயந்தாங்குழின்னு நினைச்சியா? பிரச்சனைன்னு ஏதாவது ஒண்ணு வந்துச்சு, இழுத்துட்டு ஓடிட்டே இருப்பேன். டேய் என்னது இழுத்துட்டு ஓடிடுவியா? பின்ன உன்ன மாதிரி உட்காந்துருப்பானா? ச்சே, பாவுண்டா அண்ணி. சும்மா டைம் வேஸ்ட் பண்ணாம போனை போட்டு பேசு. டேய் எல்லாம் எங்களுக்கு தெரியும், போடா. யாரும்மா போன்ல? அவர்தான்ப்பா. இங்க எடுத்துட்டு வாமா. ஹலோ சொல்லுங்க மாப்ள. என்ன மாப்ள, கவி கிட்ட பேசணுமா? ஆமா மாமா. வீட்ல பேசிட்டீங்களா? என்ன மாமா? நம்ம வீட்ல தான் சாந்தி முகூர்த்தம் வைக்கணும்னு பேசிட்டீங்களா? அதை பத்தி தான் மாமா பேசிட்டு இருக்காங்க. பேசுங்க பேசுங்க, நல்லபடியா பேசுங்க. பேசி ஒரு முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் ஃபோன் பண்ணுங்க. கவி எங்கேயும் போயிட மாட்டா, நான் வச்சிடறேன் மாப்ள. மாமா மாமா என்ன திமிரு இருந்தா சம்பந்திங்கிற மரியாதை கொஞ்சம் கூட இல்லாம இப்படி அவமானப்படுத்துவானுங்க. இது வரைக்கும் ஒருத்தனாவது ஃபோன் பண்ணானா பாத்தீங்களா? எவ்வளவு திமிர் இருக்கும் அவனுங்களுக்கு. நாம விட்டே கொடுக்க கூடாது. டேய் சும்மா இருந்த என்ன புடிச்சு கல்யாணம் பண்ணி வச்சு இப்படி பிரிச்சிட்டீங்களேடா. உங்களா எதிர்பார்க்கவே இல்லை. அப்படியே எல்லாம் லைட் ஆஃப் பண்ணிட்டு படுங்கப்பா. விடிஞ்சதும் தானா வந்து கால்ல விழுவானுங்க பாரு. என்னது ஆமா ஆமா, லைட் ஆஃப் பண்ணிட்டு இறங்கி வர்ற படுக்கிறீங்களா? வரைக்கும் நாம டேய் அவசரப்பட்டு போக கூடாது. உங்களா ஐயோ 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 ஐயோ. டேய் டேய் எழுந்துடுறா. என்னடா புது மாப்பிள்ள? ஆமா புது மாப்பிள்ள ஒண்ணுதான் குறைச்சது. கல்யாணம் பண்ணியா பிரம்மச்சாரிடா நீ. நீ வேற ஏன்டா வெறுப்பேத்துற? என்னென்ன பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருச்சா? இன்னும் முடியலமா. மா தம்பிகிட்ட சொல்லி கறி வாங்கிட்டு வர சொல்லு, புது மாப்பிள்ள வந்திருக்கான்ல. டேய் அதெல்லாம் ஒண்ணும் வேணாம்டா. சரிங்க. இருடா எல்லாம் சரியாயிடும். சரி எழுந்து சட்டை போட்டு வா போலாம். உன் நிலைமைய நினைச்சாலே பரிதாபமா இருக்குடா. அவங்களுக்கு அவங்கவுங்க பிரச்சனைடா, என்னை பத்தி யோசிக்கவே மாட்டேங்கிறாங்க. சண்முகம், எனக்கு ஒரு யோசனை. என்ன? நான் சொல்ற மாதிரி செய்யு. சொல்லு. இதுக்கு இதை தவிர வேற வழியே இல்லை. கவி கவி நில்லுங்கிறல்ல. என்னது வழியில? உன்னை பார்க்கணும் போல இருந்துச்சு. ஐயோ யாராச்சும் பார்த்தாங்கன்னா அப்பா கிட்ட சொல்லிடுவாங்க. நான் என்ன உன் லவ்வரா? உன் அப்பாவை பார்த்து பயப்படுறதுக்கு? நான் உன்னை தொட்டு தாலி கட்டின புருஷன்டி. ஷோ, அவங்களோட சண்டைக்கு நாம தான் பலியாகணுமா? நீயாவது சொல்லி புரிய வைக்கலாம்ல. எங்க வீட்ல எல்லாம் நான் பேசினா யாரும் கேட்க மாட்டாங்க. எங்க வீட்ல என்ன பேசவே விட மாட்டேங்கிறாங்க. சரி டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். ஏய் இருடி. ஏய் நீயாவது புரிஞ்சுக்கோடி. என்னங்க பண்ண சொல்றீங்க? என் கூட வா. எங்க? கோயில் வரைக்கும். ஐயோ ஏன் என்னாச்சு? அப்பாக்கு தெரிஞ்ச பெரிய பிரச்சனை ஆயிடும். நான் உன் புருஷன்டி. நீ என் கூட கோயிலுக்கு வந்தாதான் சாமி நம்மளை சேர்த்து வைக்கும். உனக்கு அந்த ஆசையே இல்லையா? சரி நான் இவனை ஸ்கூல்ல விட்டு வந்துடுறேன். ஆனா நான் உடனே கிளம்பிடுவேன். அப்பாக்கு தெரிஞ்சா ரொம்ப கோவப்படுவாரு. ஐயோ என் நிலைமை யாருக்கும் வரக்கூடாது.